ப்ரெஸ்ஸு அதிகமாக அழுத்தக்கூடாது. சொல்கிறேன் கேட்டு. அந்த பெயிண்ட் இது வந்து கம்ப்ளீட் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். இந்த ஒர்க்கில் வந்து நம்ம எந்த டோர் வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷிங் அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து நம்ம பண்ணலை. இது ஃபுல்லாகவே மேனுவலாக வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா கிளைண்ட் வந்து ஃபுல்லாகவே மேனுவலாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஃப்ளாட்டில் வந்து நம்ம இன்டீரியர் ஒர்க் வந்து வுட் ஒர்க் சம்மந்தப்பட்டது வந்து கம்மியாக பண்ணியிருக்கோம். சிவில் தான் வந்து அதிகமாக பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமோட ஓப்பன் ஸ்பேஸ், அப்படின்னா பாத்ரூம் போகிற வழி இருக்குது. நம்ம அது க்ளோஸ் பண்ணிட்டு தான் இந்த பூஜா யூனிட் வந்து நம்ம மேக் பண்ணது. இந்த பூஜா யூனிட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் ஹைட் வரைக்கும் இருக்கும். இதோட ஓவராலாக லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபீட் இருக்கும். இது எல்லாமே ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் டோர்ஸ். அப்படின்னா நீங்கள் சிங்கிள் டோர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு 5 ஃபீட் இருக்கிறதுனால ஃபோல்டிங் வந்து கேட்குறதுனால தான் நார்மலாக இப்போ வர்ற அட்வான்ஸ்டு மெட்டீரியல்லாம் வந்து நம்ம எதுவுமே வந்து இதில் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக இருக்கும் பூஜா யூனிட். உங்களுக்கு சிம்பிள் டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஓடு போட்டு அதுக்கு மேலே வந்து வார்னிஷ் பாலிஷ் அந்த மாதிரி வந்து பண்ணது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி டோர்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ப்ளைவுட் டோரில் வந்து பண்ணி அதுக்கு மேலே டைரெக்டாக வந்து பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாக்ஸஸில் வந்து நம்ம கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பெல்லு வந்து மாட்டியிருக்கும். கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 4 டோர் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா 4 ஃபீட் வர்றதுனால 2 டோர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நான் டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்கான்ட்டு. ஒரு சிங்கிள் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும். இந்த சைடு சிங்கிள் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்பேஸ் வியூன்றது வந்து இப்படி இருக்கும். ஒரு லாங் வியூவிலேருந்து நீங்கள் சென்டர் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாது மட்டும் ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் வியூவிலேருந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சைஸ் இது. ஏன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபீட்டு கிடைக்கும். டீப் வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ் அரௌண்ட் ஒரு 15 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். இதில் வந்து டோட்டலாக வந்து 20 இன்ச்சஸ் வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹால் இருக்கிறதுனால ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். இதுதான் ஹால். இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 ஃபீட்டு கிட்ட இருக்கும். 37 அரௌண்டு ஒரு 40 ஃபீட்டு கிட்ட ஃபுல்லாகவே ஓவராலாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் என்னென்னா உங்களுக்கு பூஜா யூனிட் வந்து டெப்த்து அதிகப்படுத்தினாலும் கூட உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம்ன்றது வந்து எதுவுமே வராது. அதோட டோர் வியூன்றது வந்து இப்படி இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஃபுல்லாக வந்து ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சைட்லேருந்து இந்த ஃபேஸ் வச்சு நீங்கள் உட்காந்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருந்தாலும் கூட உட்காரலாம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து ஃபோல்டிங் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இது அப்படியே வேணும்னா ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். அதோட டோர் வந்து ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணால் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தது தான் அதே மாதிரி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி ட்ராயர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபுல் பிளெயின் வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் வந்து இதில் வச்சுக்கலாம். நீங்கள் இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபீட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தாராளமாக இந்த ஸ்பேஸ்ன்றது வந்து கரெக்டாக இருக்கும். இதோட ஓவரால் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும். இது ஃபுல்லாகவே ப்ரௌன் கலரில் வந்து இருக்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மேலேருந்து கீழேயும் வரைக்கும் ஒரே ஃபினிஷிங்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும். அதோட ஹேண்டில்ஸ் வந்து சென்டரில் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து லக்ஷ்மி ரெட் கிரானைட் வந்து இதில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து பூஜா யூனிட் வந்து நம்ம சிம்பிளாக தான் பண்ணோம். பட் என்னென்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் ஃபுல்லாமே நம்ம சிவில் ஒர்க் வந்து அதிகமாக வந்து பண்ணியிருக்கோம். இதில் ஏன்னா இந்த வால்லாம் வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து அந்த டேப்பரை வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மெஷ்ஷு வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓடுன்றது வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி வந்து பாத்ரூம் இப்போ கூட இருக்குது. அது வால் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் இந்த சைடில் வந்து பூஜா யூனிட் வந்து நம்ம மேக் பண்ணோம்.